ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இந்த வீடியோவில் நாம் வீட்டிலையே பாப்கார்ன் எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நார்மல் பாப்கார்ன் அப்புறமா பட்டர் பாப்கார்ன் ரெண்டையுமே செஞ்சு காமிக்கிறேன். சோளம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பாப்கார்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற சோளம் தான் தேவைப்படும். பெரிய சோளம் வாங்கிடாதீங்க, அதில் செஞ்சாலும் நல்லா இருக்காது. அது இந்த ஹெல்த் ட்ரிங்க் இருக்குல்ல, கூழ்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரில், அப்படி இல்லைன்னா நீங்கள் பேன்லேயே கூட செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், நான் இப்போவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயும் சோளமும் நல்லா சரியான அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம குக்கர் விசில் போடாமல் மூடி வச்சிடலாம். நீங்கள் ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மாதிரி பாப்பிங் சவுண்டு வரும். அந்த சோளம்லாம் வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். டோட்டலாக அந்த பாப்பிங் சவுண்டு, அந்த வெடிக்கிற சவுண்டெல்லாம் ஸ்டாப் ஆன அப்புறமா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், டோட்டலாக அந்த சவுண்டெல்லாம் நின்ன அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக நம்ம பாப்கார்ன் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா கருகி போயிடும். இப்போ நம்ம டேஸ்டான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. உப்பு மஞ்சள் தூள்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டேன். அப்படி இல்லைன்னா கடைசியாக நம்ம எடுத்து வச்ச அப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பட்டர் பாப்கார்ன் பண்ணலாம். இதை நான் பேன்லேயே பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடலாம். வெண்ணெய் நல்லா உருகினதும் 100 கிராம் அளவுக்கு சோளம் நான் சேர்க்க போகிறேன். இதுவுமே 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோளத்தை நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த சோளம் வெண்ணெய் எண்ணெய் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பட்டர் பாப்கார்ன் செய்யும்போது நான் உப்பு கடைசியாக சேர்த்து காமிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயும் சேர்க்கலாம், இதுக்கு நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாமே ஃபுல்லாக வெடித்து ரெடி ஆயிரும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின வெண்ணெயை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெயை நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே டேப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட மூடிட்டு டேப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்த அப்புறமா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம சூப்பரான பட்டர் பாப்கார்னும் நார்மலாக செய்யக்கூடிய பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் திருவிழா கடைக்கு போனாலே பாப்கார்ன் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நமத்து போய் இருக்கும். நமத்து போயின்னா அது காஞ்சி போய் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இந்த சிம்பிளான பாப்கார்ன் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.